அப்படி தாண்டி இந்த பக்கம் வந்து ரணகளத்தில் நிற்கிறானோ இல்லையோ, இந்த கும்பகர்ணனை பார்த்ததுமே எல்லா வானரர்களும் எடுத்தார்கள் ஓட்டம். சில பேர்லாம் போய் சமுத்திரத்துக்குள்ளே பூந்துட்டான், சில பேர்லாம் மலை குகையில் போய் உட்காந்துட்டான், சில பேர்லாம் மரம் உச்சியில் போய் ஓடின்ட்டான். ஆக மொத்தம் ஆளையே காணோம். ராமர் பார்த்தார், ஏதோ ஜாம்பவான், ஆஞ்சநேயர், சுக்ரீவன், லக்ஷ்மணர், விபீஷணன், இவன் 4 பேர் தான் இருக்கா கூட. என்னடா இது, யாரையுமே காணவே, எல்லாரும் எங்கடா போனோம், எல்லாரையும் கூப்பிடுங்கடா, எனக்கு யுத்தம் பண்ணுறதுக்கு ஆள் வேணும்னு அவசியம் இல்லை, அப்பப்போ ஸ்ரீராம ஜெயம்னு கத்தின்னு இருக்கணும், பஜனை பண்ணணும், பஜனை பண்ணிட்டு இருந்தாலே போகிறோம், எனக்கு உற்சாகமாயிடும். ஒரு பயலுமே காணுமே, யார்டா இது வர்றது, ஏதோ பகவான் திருவிக்ரமாவதாரம் பண்ணார் அப்படின்னு நான் புராணத்தில் கேள்விப்பட்டிருக்கேன், இது என்னடா இது, வேற என்ன அவதாரம்னு இதுன்னு புரியலையே அப்படின்னு கேட்டதும் விபீஷணன் சொன்னார், இவர் தான் என்னோட சின்ன அண்ணா. சின்ன அண்ணாவாவது, அவரே இவ்வளோ பெரியவராக இருக்காரு, எப்படா இவரை அடிக்கிறது, என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கிறார் ராமர். அத்தியாச்சரியமான ஒரு யுத்தம் பண்ணுறான், பயங்கரமாக இருக்கு கும்பகர்ண யுத்தம். வானர்கள்லாம் வந்து அவாவாலும் அடிக்க ஆரம்பித்தான். இவனை என்ன அடிக்கிறது, இத்தனை பேரையும் போட்டு ஈஸியாக தாக்குறான், காலால் மிதிக்கிறான், கையால் தூக்கி எறியறான். அத்தனை வானராலையும் வாழை பிடிச்சி இழுத்து இழுத்து தன் வாயில் போட்டுக்கிறான். பெரிய வாயாக இருக்கான், அந்த வாய் அளவுக்கு மூக்கு ஓட்ட காது ஓட்ட இருக்கும் இல்லையா. அதனால் இந்த வானரப்பையெல்லாம் என்ன பண்ணுறான், இந்த பக்கமாக போய் அந்த பக்கமாக வந்து அந்த பக்கமாக ஜம்ப் பண்ணி கீழே குதிச்சு அவனுடைய பெரிய தொப்பம் இருக்கே அதை பிடிச்சுட்டே மெல்லமாக ஏறி அவன் தோளில் ஏறி பெரிய கதை வச்சுட்டு இருக்கான். அதுக்கெல்லாம் பயப்படலை. இவாளுக்கு இப்போ என்னாச்சுன்னு ரொம்ப ஜாலியாகிடுது. ஏற்கனவே பார்த்த மாதிரி பயந்துக்கல, ஜாலியாகவே அவனோட கூட யுத்தம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். இந்த மூக்கு ஓட்டையால் ஒன்று வானரன் எட்டி பார்க்குறான். மூக்கு ஓட்டையால் ஒருத்தன் பார்த்தா, ஹை ஜெய் சீதாராம், இங்கே தான் இருக்கியா, ஆமாம் நானும் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு பேசிக்கிறானா. இவ்வளோ ஒரே கூத்தா போயிடுது, கேலி கூத்தா போயிடுது. என்னடா இது இப்படி நடக்கிறது அப்படின்னு பார்க்குறான் எல்லாரும். இப்படியே யுத்தம் பண்ணிட்டே வந்தவன் சுக்ரீவன் தானே முக்கியமானவன். சுக்ரீவனோட கூட யுத்தம் பண்ணான். சுக்ரீவன் அப்படியே கீழே விழுந்துட்டான் மயங்கி. இன்னைக்கு நமக்கு பெரிய வெற்றி, இந்த வானர ராஜாவான சுக்ரீவனை இன்னைக்கு நாம் சாச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிண்டு ரொம்ப திமுறா சுக்ரீவனை தூக்கி இப்படி இடுப்பில் வச்சுண்டு ஆமாட்டு ஹாயாக நடந்து வெற்றியோட லங்கைக்குள்ளே உள்ளே போகிறான். இப்படி வெற்றியோடு வரார் கும்பகர்ணன் அப்படின்னதும் ஒரே சந்தோஷம். எல்லாரும் பேரிக்கைகள்லாம் முழங்குறா. இங்கே மேலே இருந்து பால்கனிலேருந்து நிறைய பேர் புஷ்ப வருஷங்கள்லாம் பண்ணுறா. அதோடு இருந்திருக்கலாம். இந்த ராட்சசிகள் எல்லாம் பன்னீர் தெளிக்கலான்னு ஆரம்பித்தா. பன்னீர் தெளித்த உடனேயே மயக்கத்தில் தான் இருந்தான் சுக்ரீவன். அவனுக்கு மயக்கம் தெளிஞ்சுடுத்து. இப்படி முழிச்சு பார்த்தா எங்கே மெத்துன்னு படுத்துட்டு இருக்கோமே, எங்கே இருக்கோம் அப்படி முழிச்சுண்டா. அடே நம்ம கும்பகர்ணனோட கூட தான் யுத்தம் பண்ணிட்டு இருந்தோம், அவன் தான் நம்மளை தூக்கின்னு போகிறான் அப்படின்னு இப்படி பார்த்தானோ இல்லையோ, பட்டுன்னு ஒரு ஜம்ப் பண்ணி அவனுடைய மூக்கையும் காதையும் பிராண்டி விட்டுட்டு குதிச்சு ஓடி போயிட்டான். எதிர்பார்க்கல கும்பகர்ணன். பார்த்தா மூக்கையே காணோம், ரத்தம் ஒழுகின்னு இருக்கு. உள்ளே போகலாமே லங்கைக்கு, போகலாம், நம்ம தங்க என்னன்னா சௌக்கியமானு கேட்போம் சூர்பனக, அதுக்கு பெட்டர் இங்கே போய் யுத்தத்துக்கே போகலாம் அப்படின்னு திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டான். ரணகாலத்துக்கே வந்துட்டோம். அப்படி யுத்தத்துக்கு வந்து நிற்கும்பொழுது தன்னை அண்ணனாச்சே அப்படின்னு பார்க்கல, நேராக ஒவ்வொருத்தராக யுத்தம் பண்ணிட்டே வரும்போது விபீஷணன் வந்துட்டார் எய்தாப்பில். விபீஷனுடைய பேர்பட்ட ஒரு பக்தி நிஷ்டை அதை பார்த்ததும் இந்த நேர கும்பகர்ணன் போய் விபீஷணனை கட்டிக்கிறான். பேர்பட்டப்பா பரம பாகவதனா இருக்கேப்பா, நம்மளுடைய இந்த பரம்பரைக்கே நீ ஒத்தன் பக்தனா இருக்கிறதே போர், குலகோடி சமாயுக்தான், உன்னுடைய பக்தியை நான் மெச்சுக்கிறேன், நீ இப்படியே இரு, உன்னிடத்துல தான் உன் பக்கம்தானே அப்பேற்பட்ட தர்மம் இருக்கு, நியாயம் இருக்கு, நீ நடக்கிறது தான் கரெக்டு அப்படின்னே வாயார புகழறான். உடனே விபீஷணன் சொன்னார், அண்ணா நான் எப்போ
தர்ம நிஷ்டையில் இருக்கேங்கிறது உங்களுக்கு புரியறதோ, நியாயமான கட்சியில் தான் இருக்கேன் அப்படிங்கிறது புரியறதோ, நீயும் வந்துடலாமே. இப்போ வந்தால் கூட ராமர் அங்கீகரிப்பார் ஒன்று, இப்போதாவது வந்துடலாமே. இல்லைப்பா, நீ அவர் கூட இருக்கிறது தகும், ஆனால் நான் வர முடியாது அப்படிங்கிறான். காரணம், இவன் ராமர் கையால் அடி வாங்கிட்டு போனோம். ராவணன் மாதிரி தானே, ஜெய விஜயால ஒருத்தன் தானே இவனும். வைகுண்டத்துக்கு எப்படி திரும்பி போகிறது? ராம பானத்தினால அடிச்சாத்தான் இவனுக்கு சாப விமோச்சனம். அது இவன் ஹிருதயத்துக்கு தெரியும் இல்லையா, அதனால காத்திருக்கான். இப்படி இவர்கள் 2 பேரும் பேசிகிட்டே இருக்கிறத பார்த்தா ராமர் கிருபாலு கிடுகிடுன்னு வந்துட்டார். கும்பகர்ணனை பார்த்து சொல்கிறார், அப்பா உனக்கு என்ன வரம் வேணும்? எனக்கு என்ன வரம் வேணும்? ஒரே ஒரு விஷயந்தான் உங்ககிட்ட நான் கேட்டுக்க வேண்டியது. என் தம்பியை நன்னா பார்த்துக்கோங்க. நான் இவனை பார்க்கும்போதே என் தம்பி அப்படின்னு பார்க்குறேன், ஆனால் ராவணன் அப்படி பார்க்க மாட்டான். ராவணன் இவனை விரோதி அப்படின்னு தான் பார்ப்பான், இவனையும் கீழே வீழ்த்திடணும் அப்படின்னு தான் நினைப்பான். அதனால உம்பியைத்தான் உன்னைத்தான் அனுமனைத்தான். ஒன்று லக்ஷ்மண சுவாமி எப்போதும் இவரோட கூட இருக்கணும், இல்லை லக்ஷ்மணர் யுத்தத்துக்கு போயிட்டார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவனோட கூடவே பக்கத்துலேயே இருக்கணும். இல்லை நீங்கள் 2 பேருமே யுத்தத்துக்கு போயிட்டேன்னா ஆஞ்சநேய சுவாமி விபீஷணன் கூடவே இருக்கணும். ஆக மட்டும் என்ன என் தம்பியை தனியாக விட்டுறாதுங்க அப்படின்னு கேட்டுக்கிறோம். இதுதான் நீ எங்களை அனுகிரகிக்கணும் அப்படின்னு. இவனுடைய ஒரு சகோதர நிஷ்டையை பார்த்து ராமர் ரொம்ப பெருமைப்பட்டுண்டார். யுத்தம் பண்ணிண்டே இருக்கும்போதே ஆச்சரியமான யுத்தம் பண்ணுறான் கும்பகர்ணன். வானரனையும் 10 பேரை போட்டு அடிக்கிறான். இப்படி திரும்பினா நீங்களும் சாகுங்கடா அப்படின்னு ராட்சசாலியை அடிக்கிறான். இது என்ன, இப்போ அண்ணனா இருந்தானே தம்பியா இருந்தானே, யுத்தம்னு நேர்ந்துடுத்து யார் பக்கம் இருக்கிறது? அப்படி அடிச்சுட்டு போயின்னு இருக்கானா அவன். பயங்கரமான நாசம் ஏற்படுறது வானராளுக்கும். ராமர் இதை பார்த்துட்டே இருந்தார். ஒரே ஒரு பானத்தை அப்படி எய்தாரோ இல்லையோ, கும்பகர்ணனையும் கீழே வீழ்த்தி விட்டார். அவனும் மாண்டான். கும்பகர்ணன் போயிட்டான்கிற செய்தி கேட்டதும் ராவணன் அப்படியே வெலவெலத்து போயிட்டான். நமக்கு பெரிய பலம் கும்பகர்ணன் தான் நினைச்சுட்டு இருந்தோமே, அருமையான தம்பியை இப்படி இழந்துட்டேனே அப்படின்னு கண்ணீர் விடுறான். இந்திரஜித்து அங்கேருந்து வந்தான். அப்பா எதேந்திரஜித்து ஜீவதி, நான் ஒத்தா இருக்கேனே, நான் உயிரோடு தானே இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீங்கள் கண்ணீர் விடாதுங்கோ அப்படின்னு கிளம்பி வரான். இந்திரஜித்து எப்பயுமே நமக்கு தெரியும் மாயா யுத்தம் பண்ணக்கூடியவன். ஆச்சரியமான ஒரு யுத்தம், அப்படி ஒரு யுத்தம் பண்ணிட்டு இருக்கான். என்னென்ன அஸ்திர சஸ்திரங்கள் ராமர் போடுறாரோ எல்லாத்துக்கும் பதில் வீழ்த்துறான். அவன் போடுறதுக்கெல்லாம் ராமரும் பதில் அடிக்கிறார். யுத்தம் பண்ணி மாலல அவனுக்கு தோணித்து நம்ம எதிரில் இருந்து அடிச்சாக இனி தப்பிக்க முடியாது, நம்ம ஆள் மறைஞ்சுடுவோம் அப்படின்னு நினைச்சுண்டு ஆகாசத்துல போய் நின்றுட்டு அங்கேருந்து யுத்தம் பண்றான். அவன் ஆகாசத்துலேருந்து அஸ்திர சஸ்திரங்கள் போட்டாலும் இவர் கீழே இருந்தே அடிக்கிறார். அவன் ஒரு இடத்துல நிக்கல, சுத்திண்டே திவ்யநாமம் மாதிரி ஆகாசத்துல சுத்திண்டே அவன் போடுறான். இவரும் கீழே இருந்து சுத்திண்டே அவனை அடிச்சுட்டு இருக்கார். ஏன் தலை சுத்தாதான்னா, அதெல்லாம் பலகீனமான வாழ்க்கை. ராமருக்கு தலை சுத்தும், அவர் மாட்டுக்கு அடிச்சு நிமித்துன்னு இருக்கார். அவன் பார்த்தான், இனி நம்மளை தெரிஞ்சாத்தானே மறைஞ்சுடுவோம் அப்படின்னு நினைச்சுட்டு ஆளே தெரியாம மறைந்து தன்னை இருக்கிறதே காட்டிக்காம யுத்தம் பண்றான். அஸ்திரங்கள்லாம் எங்கேருந்தும் வந்து விழறது, ஆள் எங்க இருக்கான்னு தெரியல. அப்படி இருக்கக்கூடிய சமயத்திலையும் ஆனா ராமர் அவனுடைய ரத்தம் போறக்கூடிய தேருடைய கால் ஓடுற சத்தம் கேட்கறது இல்லையா, அந்த துவனியை வச்சுட்டே தனது அம்புகளை போடுறார். தசரதர்கிட்டயே இருந்தது இல்லையா சப்த வேதி அப்படிங்கிற பானம், சப்தத்தை கேட்டாலே அடிச்சிடும், அப்படி அடிச்சுட்டு இருக்கார். அப்புறம் பார்த்தா இவன் அந்த சப்தத்தையும் பந்து பண்ணிட்டான். சத்தமும் கேட்கல, ஆளும் தெரியல, சத்தமும் கேட்கல, அப்படியே சர வருஷம் பண்றான். அப்போதும் இவர் யுத்தம் பண்ணிட்டே இருக்கார். ஆனா அவன் என்ன பண்ணா, இனி இவர் நாம வீழ்த்தணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப மகிமை பொருந்திய அஸ்திரங்களை போட்டாதான் உண்டுங்கிறதுனால
பிரம்மாஸ்திரத்தை எடுத்து அபிமந்திரிச்சு அதை அப்படி போட்டானோ இல்லையோ, உடனே ஆஞ்சநேய சுவாமி, ஜாம்பவான், சுக்ரீவன் எல்லாரும் பார்க்கிறா. எல்லாருக்கும் தலைக்கு ஒரு அஸ்திரத்தை போட்டு அத்தனை பேரையுமே கீழே வீழ்த்தினார். லக்ஷ்மண சுவாமி இப்படி வரதை பார்த்துட்டார். இவரும் ஒரு பிரதி பிரம்மாஸ்திரம் எடுத்துட்டார். பிரம்மாஸ்திரத்துக்கு பிரதி பிரம்மாஸ்திரம் தான் போட முடியும். பாசுபதாஸ்திரத்துக்கு பிரதி பாசுபதாஸ்திரம் தான் போட முடியும். நாராயணாஸ்திரத்துக்கு நாராயணாஸ்திரம் தான் போட முடியும். இந்த 3 அஸ்திரங்களுக்கும் பிரத்யஸ்திரமே கிடையாது. பிரம்மாஸ்திரத்தை லக்ஷ்மணரும் எடுத்த உடனேயே ராமர் கையை பிடிச்சார். மயா சக அவ்யக்ரமனா சகஸ்வ. 2 பிரம்மாஸ்திரம் சேர்ந்ததுன்னா உலகத்துக்கே நாசம் ஏற்படும். பொறுத்துக்கோப்பா, என்னோட சேர்ந்து நீயும் சகிச்சுக்கோ அப்படின்னு விட்டார். பிரம்மாஸ்திரம் தாக்குறது ராம லக்ஷ்மணர்களுக்கு வீழ்த்தி விடுத்து. ஜெயகோஷம் பண்ணிண்டு குதூகலிச்சுண்டு வெற்றியோடு திரும்பி போயிட்டான் இந்திரஜித். ராத்திரி பொழுது எங்கு பார்த்தாலும் அம்மா ஹா ஹான்னு சத்தம் கேட்கறது. ராம லக்ஷ்மணர்களுடைய திருமேனியில் இருக்கக்கூடிய தேஜஸ் தான் அவன் இருக்காங்கிறத காட்டுறது. ரத்த விளாரா ரத்தம் போயின்னு இருக்கு. சில பேர் கை ஒண்டி முதக்கிறது, கால்கள்லாம் முதக்கிறது. சில பேருக்கு சிரசு தனியாக போயிடுது, முண்டம் தனியாக கிடக்கு. பத்தி பயங்கரமா இருக்கு. விபீஷணன் சிரஞ்சீவி அவர் கையில் ஒரு கட்டை கொளுத்தி எடுத்துட்டார். அதனுடைய வெளிச்சத்தில் யாரார் இருக்கா யாரார் போயிட்டா அப்படிங்கிறத பார்த்துட்டே வரார். இப்படி தேடிண்டே வரும்பொழுது வயதானவர் இல்லையா ஜாம்பவான் அங்கே படுத்துன்னு கிடக்கார். அவரிடத்துல போய் அவரை தட்டி கொஞ்சம் எழுப்பினதுமே அவர் சொன்னார், நீங்கள் சௌக்கியமாக இருக்கல. நான் சௌக்கியமாக இருக்கிறது அப்புறம் இருக்கட்டும். அஞ்சனா சுப்ரஜா ஏன, அஞ்சனா தேவி பாக்ய ரத்னமான அந்த புத்திரனை பெற்றெடுத்தாலே அந்த ஆஞ்சநேயன் சௌக்கியமா? உடனே இவர் பார்த்தார், என்ன ஆஞ்சநேயன் சௌக்கியமானு கேட்குறேளே, சுக்ரீவன் சௌக்கியமா கேட்கல, லக்ஷ்மணன் சௌக்கியமானு கேட்கல, ஸ்ரீராமபிரான் சௌக்கியமானு கேட்கல, ஆஞ்சநேயரை போய் இப்படி கேட்குறேளே. ஆமாம்ப்பா, நாம் எல்லாருமே போயிட்டோம் அப்படின்னாலும் அவர் ஒருத்தர் இருந்துட்டார்னா நம்ம அத்தனை பேரையுமே காப்பாற்றிடுவார். நம்ம அத்தனை பேருமே நன்னா இருந்து அவர் போயிட்டார் அப்படின்னு சொன்னா அனுமத்யுஜித பிராணே ஜீவந்தோபி வயம் ஹதாஹா, நாம் இருந்தும் பிரயோஜனம் இல்லைப்பா, அதனால கேட்டேன்னதுமே ஆஞ்சநேய சுவாமி கை கூப்பிண்டார். அடியேன் இதோ இருக்கேன்னதும் அவரை கையை பிடிச்சுண்டார். அப்பா, ஓஷதி பர்வதத்தை கொண்டு வந்துடும், அதில் பலவிதமான மூலிகைகள்லாம் இருக்கு, அதனுடைய வாசனை பட்டாலே அதனுடைய மகிமையாலேயே எல்லாருமே எழுந்துட முடியும், இந்த பிரம்மாஸ்திர பாதைகள்லேருந்து அத்தனை பேரும் எழுந்துடலாம் அப்படின்னு உடனேயே ஆஞ்சநேய சுவாமி கிளம்பிட்டார். கிளம்பும்போதே தனது மகிமையால தான் மருந்து கொண்டு வந்து தானே ராமரை ஏந்துக்கணும் அப்படின்னு நினைக்கல. என்ன பண்றார் பாருங்கோ, விழுந்து கடக்கக்கூடிய ராமரை பிரதட்சணை நமஸ்காரம் பண்ணி ஸ்ரீசரணத்தை தொட்டு கண்ணீர் ஒத்திண்டு இந்த பிரபு இவருடைய சங்கல்பத்தினால இவரை சரி பண்ணிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிண்டு கிளம்பிட்டார். ஜெய் சீதாராம் அப்படின்னு இப்படி ஜம்ப் பண்ணி போனாரோ இல்லையோ, அந்த மலைகளில் இருக்கக்கூடியதான மூலிகையெல்லாம் பட்டு 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 பட்டுன்னு மறையிறது, யார் கண்ணுலையும் படாதாம். உடனே ஒரு கோபம் வந்தது, நீலாம் என்ன மறையிறத, நான் மலையோட பிடுங்கிக்கிறேன் அப்படின்னு நினைச்சார். இதில் என்னென்னலாம் இருக்கோ 10 மரங்கள் எல்லாத்தையும் உடச்சி கீழே தள்ளிவிட்டு, பல யானைகள் இருக்கே எல்லாம் வாழை பிடிச்சி தரன்னு கீழே தள்ளிவிட்டு தூக்கினா தூக்குறது கொஞ்சம் வெயிட்டு குறையுமோ இல்லையோ. இவரை பாருங்க, சனகம் சனாகம் அப்படிங்கிறார். இப்படி எல்லாத்தோடையும் சேர்த்து வச்சு இந்த சஞ்சீவி பர்வதம் இது அப்படி புடிங்கிண்டு இப்படி கிளம்பினாரோ இல்லையோ சஞ்சீவி ராயன். இந்த ஆஞ்சநேய சுவாமியை நினைச்சுட்டாலே சகல வியாதிகளும் தீர்ந்துடும் இல்லையா. அப்படி கிளம்பி வரார். அப்படி வரும்போதே யோமனி சண்ட வேகா, வாயு பகவானுக்கு என்ன ஒரு வேகம் உண்டோ வாயு குமாரனுக்கும் அப்பேற்பட்ட வேகம் உண்டு இல்லையா. அப்படி கிளம்பி வரும்போதே விருன்னு சத்தம் கேட்கறது. யுத்த காலத்தில் அப்படி ஆஞ்சநேய சுவாமி மலையோட வரதை பார்த்தாரோ இல்லையோ, அத்தனை பேரும் தானே எழுந்துட்டாலும் ஜில் ஜில்னு எழுந்து உட்காந்துக்கிறான். ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அவாவா எழுந்துக்கிறான்.
விண்டு போனதான கை கால்கள் கூட வந்து ஒட்டிக்கிறது. எல்லாருமே எழுந்துட்டா. விசல்யகரணி, சந்தானகரணி, அதெல்லாம் அதான். போன உயிரெலாம் கூட திரும்பி வந்துடுமா, காயங்கள்லாம் கூட ஆறிடுமா, ஃப்ராக்சரான எறும்பெல்லாம் கூட ஒட்டின்றுமா. அப்புறம் கேட்பானே, உற்சாகமாக அத்தனை பேர் எழுந்துட்டா. ராமலக்ஷ்மணர்களும் எழுந்துட்டார்கள். எல்லாருமே என்ன பண்ணான்னா பஜனை பண்ண ஆரம்பிச்சுட்டா. அத்தனை பேர் உற்சாகத்தில் ஜெயத்யதிபலோ ராமஹா லக்ஷ்மணஸ்ச மகாபலஹா அப்படின்னு இதே நாமாவளி தான். திரும்பி திரும்பி இதே நாமாவளி தான். எப்படி எல்லாரும் ஜாலியாக குதிக்கிறத பார்த்த உடனே இவருக்கு இந்த ஜோஷ், இவளோட சேர்ந்து நம்மளும் குதிக்கணும்னு ஆசையாக இருக்குது. இந்த மலையோ கொண்டு போய் அங்கே ரிட்டர்ன் வச்சாகணும். ஆஞ்சநேயர் தானே யோகீஸ்வரர் இல்லையா? இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இந்த பஜனையிலையும் அவர் இருக்காராம், மலையையும் கொண்டு வச்சுட்டாராம். 2 இடத்துலையும் அவர். உடனே இவாளுக்கு ஏற்கனவே இருந்த ஒரு பல பராக்கிரமம் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அத்தனை பேர் எழுந்துட்டு வந்து தாக்கறா அப்படின்னதும் இந்திரஜித்து பார்த்தான், இவர்களை வீழ்த்துறதுக்கு நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு தோணித்து. ஆமாம், அப்பப்போது அஸ்திர சாஸ்திரங்களை நிறைய யஜ்யங்கள்லாம் பண்ணி பண்ணி சம்பாதிச்சுண்டு வரக்கூடியவன். ராமர் மாதிரி அக்ஷயமான தூணீரம் கிடையாது அவனுக்கு. அது இவருக்கு தெரியும். விபீஷணருக்கு அவர் ஐடியா கொடுத்தார். அந்த நிக்கும்பிலான்னு ஒரு இடம் இருக்கு, அங்கே போய் தான் இவன் ஏதாவது ஹோமங்கேமம் பண்ணி இந்த அஸ்திரங்கள்லாம் சம்பாதிச்சுட்டு வருவான் அடிக்கடி. அங்கே போனால் அவன் அடிச்சுடலாம், அங்கே போவோம் அப்படின்னு தோதி சொல்லி கொடுத்தார். உடனே லக்ஷ்மண சுவாமி அனுப்பி வைக்கிறார் ஸ்ரீராமர். ஆசீர்வாதங்கள்லாம் பண்ணி லக்ஷ்மணோ லக்ஷ்மி வர்தனாக அப்படி கிளம்பி வரார். சில வானரர்களோடு கூட லக்ஷ்மணர் வரார் அப்படின்னு பார்த்தானோ இல்லையோ, உடனே இந்த இந்திரஜித் என்ன பண்ணுறான் பாருங்கோ மாயாவி. அங்கே ஒரு வட விருட்சம் இருக்குது, அந்த விருட்சத்துக்குள்ளே பிரவேசிக்க பார்க்குறான். விபீஷணன் பார்த்தார், தோ ஒளியறான் பார், அவன் அடி அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். உடனே லக்ஷ்மண சுவாமி அடிக்க ஆரம்பித்தார். அவருடைய வில்லை ஏந்தி அவனால் ஒளிய முடியல. கொஞ்சமாவது உனக்கு வியவஸ்தை இருக்கா? ராட்சசன்னாவது என்னை நீ பார்க்கணும், பந்து அப்படின்னாவது என்னை பார்க்கணும், கொஞ்சமாவது பாசம் இருக்கா உனக்கு? இப்படி என்னை காட்டி குடிக்கிறியே. இப்போதான் தெரிஞ்சுதான் உனக்கு நான் சித்தப்பண்ணு. அன்னைக்கு நீ எவன்டா நீன்னு என்னை கேட்டிய சபையில், அன்னைக்கு தெரியலையா நான் யாருன்னு உனக்கு? அன்னைக்கு நீ என்கிட்ட பாசம் காட்டினியோ இல்லையோ, அதே பாசத்தை தான் நான் காட்டுறேன் இன்னைக்கு அப்படின்னார் விபீஷணன். ஏன்னா ஆனுகூல்யஸ்ய சங்கல்பகா, சரணம்னு வந்தாச்சுன்னா அப்புறம் ராமர் இஷ்டப்படி தானே இருக்கணும். அதில் கொஞ்சம் கூட பிறல்ல. பார்த்தேளா, லக்ஷ்மண சுவாமிக்கும் இந்திரஜித்துக்கும் அத்தியாச்சரியமான யுத்தம் நடக்கிறது. அவர் வாயவியாஸ்திரம் போட்டால் இவர் லக்ஷ்மணர் பர்வதாஸ்திரம் போட்டு தடுக்கிறார். அவன் ஆக்னேயாஸ்திரம் போட்டால் இவர் உடனே வாருணாஸ்திரம் போட்டு கொட்டு கொட்டுன்னு மழை கொட்டி அக்னியை அணைச்சு. இப்போ அவன் நாகாஸ்திரம் போடுறான், நாகபாஷம் அன்னைக்கு போட்டானே அதை போடுறான். இவர் சளைக்கலை, உடனே காருடாஸ்திரம் போட்டு அதை தடுக்கிறார். இப்படி ஒரு யுத்தம் நடக்கும்போது திடீர்னு அவனுடைய தேர் எல்லாத்தையும் உடைச்சு கீழே தள்ளிவிட்டார். ரசத்தில் தானே யுத்தம் பண்ணிட்டு இருந்தான். என்ன பண்ணுறான் பாருங்க இந்த மாயாவி, தன்னுடைய மாயா ரூபத்தில் இங்கே வச்சுட்டு கிடுகிடுன்னு லங்கைக்குள்ளே போய் நல்ல தேரை ஓட்டின்னு வந்துட்டானா. இவர் பார்த்தா திடீர்னு 2 இந்திரஜித்து இருக்கா. அப்புறம் பார்த்தா இவனை அடிக்கிறா, அது மாயங்கிறது தெரியறது. அப்படிலாம் ஒரு பராக்கிரமம், அப்படிலாம் ஒரு மாயாஜாலம் அவங்ககிட்ட. லக்ஷ்மணருக்கா ரொம்ப உற்சாகமாக இருக்குது. இப்படி ஒரு பயில தான் அவரை எதிர்பார்த்துருந்தார். யுத்தம் பண்ணிட்டே இருக்கார், அடிக்க 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 கடைசியில் என்ன பண்ணார், இனி இவனை விளையாட விடக்கூடாது, அடித்து கீழே வீழ்த்தணும் அப்படின்னு சங்கல்பிச்சார். பெரிய அஸ்திரம் அதை கையில் எடுத்தார். அந்த பய இந்திரஜித்து தானே, அவனை அடிக்கிறதுக்கு இந்திரனுடைய அஸ்திரத்தையே எடுத்துட்டார். இந்திரனை ஜெயிச்சவன் ஆச்சே அவன். இந்திரன்லாம் ஏதோ அவனுடைய மகிமைக்கும் அவனுடைய அஸ்திரத்துக்கும் அவனுக்கு இருக்கக்கூடிய தப்போ மகிமைக்கும் கட்டுப்பட்டு இருக்காளே தவிர தேவேந்திரனால வீழ்த்த முடியாதுங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. மேலும் இன்னொரு விஷயமும் இருக்கு, இங்க எடுத்தது தான் ஐந்திராஸ்திரமே தவிர, ஆனால் இவர் எந்த மந்திரத்தை உச்சரிக்கிறாருன்னா, தர்மாத்மா சத்யசந்தர்ஷ ராமோ தாசரதி
பௌருஷே சாப்ரதித்வந்த ஷரைணம் ஜஹி ராவணிம். ராமர் தர்மாத்மா சத்தியசந்தான் அப்படிங்கிறது சத்தியமானால் இந்த அம்பு இந்த ராவணன் புள்ள இந்த இந்திரஜித் இருக்கானே இவனை வீழ்த்தட்டும் அப்படின்னு சொல்லி இப்படி போட்டாரோ இல்லையோ, ராமரனா இவர் கூப்பிட்டுட்டார். அது எப்படி பொய்த்து போகும்? அந்த அம்பு தீப்பொறி கக்கண்டு நேர வந்து ஷர்ன்னு குத்தி இந்த இந்திரஜித்தை அப்படியே கீழே வீழ்த்துடுத்து போயிட்டான். ஃபைனலி இப்படி வீழ்ந்தானோ இல்லையோ, உடனே எல்லா வானராளுக்கும் ஒரே குஷி. எல்லாரும் லக்ஷ்மண சுவாமியை தூக்கி தோளில் வச்சுட்டு எல்லாரும் நர்த்தனம் ஆடிண்டே லக்ஷ்மணருக்கு ஜெய் லக்ஷ்மணருக்கு ஜெய்ன்னு ஜெயகோஷம் பண்ணிட்டு ராமர்கிட்ட கூட்டிட்டு போறா. ராமர் எப்படி பார்க்கிறாருன்னா குழந்தை மாதிரி பார்க்கிறார். அவரோ எப்போதுமே மரியாதையாக பழகக்கூடியவர் தான். அவர் குணைகி தாஸ்யம் உபாகதா அப்படின்னு வந்தவர். கைங்கரியம் அப்படின்னு நினைப்பாரே தவிர நம்ம அண்ணா அப்படின்னு நினைச்சுட்டு சகஜமாக கிட்ட கூட வரமாட்டார். ராமரோ சும்மா இங்கே வாப்பா அப்படி உட்காரேன், என் பக்கத்தில் உட்காரேன், இது இல்லை இல்லை இருக்கட்டும் அப்படிங்கிறார். லக்ஷ்மணரை தானே கையை பிடிச்சி இழுத்து மடியில் உட்கார வச்சுட்டு ராமபிரான் கொஞ்சறாராம், கொண்டாடுறாராம். அத்தியாச்சரியமான யுத்தம் நடந்துட்டுருக்கு. இன்னும் யாருமே இல்லை அனுப்புறதுக்கு, தான் வந்தால் தான் உண்டு. அதனால வேற வழி இல்லாமல் ராவணனே கிளம்பி வரான். ராமருக்கும் ராவணனுக்கும் யுத்தம் நடக்கிறது. ராவண யுத்தத்துக்கு அப்படி ஒரு ஆச்சரியமான யுத்தம். அதனால அதை வர்ணிக்கிறதுக்கே வார்த்தை இல்லைன்னுட்டார். ககனம் ககனாகாரம் சாகரஹா சாகரோபமா ராம ராவணையோர் யுத்தம் ராம ராவணையோர் இவ. ஆகாசத்துக்கு ஈடு ஆகாசம்தான், சமுத்திரத்துக்கு ஈடு சமுத்திரம்தான். ராம ராவண யுத்தத்துக்கு ஈடு ராம ராவண யுத்தம் தான் அப்படின்னுட்டார் வால்மீகி. அப்படி ஒரு யுத்தம் நடக்கிறது, ஆச்சரியமான யுத்தம். அப்படி யுத்தம் நடக்கிறது. இவனை அடிச்சுட்டு இருக்கிறாருங்கச்சையே அவனுக்கு ஃபோர்ஸ் போறல. ராட்சசாலுக்கு தான் படுநாசம் ஏற்படுறதே. அவன் என்ன பண்ணுறான், ரிசர்வ்டாக ஒரு ஆர்மியை வச்சுருக்கான். அதுக்கு தான் மூலபலம் அப்படின்னு பேர். அந்த மூலபலத்தையும் அழிக்கிறான், வேற வழி கிடையாது. ஏன்னா இங்கே கூட யாரும் இல்லையே. அதனால மூலபலம் வந்ததும் ராமர் ஆட்சி யுத்தம் முடிய போகிறதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். இப்போ கொண்டு வந்து ஒரு சைன்யத்தை இறக்குறான் பார்த்தியா அப்படின்னு பார்த்தார். ஆச்சரியமா அப்படி யுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போதே தேவேந்திரன் தனது ரசத்தையும் தனது சாரத்தையுமே கொடுக்குறானா. இத்தனாலும் தெரியல போல் இருக்கு அவனுக்கு. கடைசியில் கொண்டு வந்து கொடுக்குறான். ராமர் அதில் ஏறி உட்காந்துட்டு யுத்தம் பண்ணிட்டு இருக்கார் அவனோட கூட. எல்லா மூல பலத்தோட கூட யுத்தம் பண்ணும்போது எப்படி இருக்காருன்னா, ஒரு ராமர் ஒரு ராட்சசன், ஒரு ராமர் ஒரு ராட்சசன், அப்படி ஒரு ரூபம் எடுத்துட்டாராம். இதுவரைக்கும் தனது ஆச்சரியகரமான அற்புதமான எந்த லீலையுமே காட்டிக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறார். இருந்தாலும் அப்படி பண்ணிவிட்டாராம். அத்தனை ராட்சச பயலோடையும் அப்படி யுத்தம் பண்ணி அவர்களுக்கு வீழ்த்துறார். ஆச்சு இவனை அடிக்கணும். இந்த ராவணனை இப்படி எடுத்து பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணாரோ இல்லையோ, நேராக வந்து அவன் மேலே சர்ன்னு வீழ்த்தி அவனை கீழே தள்ளிவிட்டு தேர் தட்டுலேருந்து. ராமனுக்கோ யுத்தம் பண்ணி 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 பழக்கம் இருக்கிறதுனால அப்படி அஸ்திரத்தை எடுத்துட்டார். பார்த்தா எதிர்கட்சியில் யாருமே காணோம். எடுத்த அம்பை அப்படி சுள்ளி விட்டாராம். அது மேலே போய் சுற்றி கீழே அவருடைய அம்புரா திணறதுக்கே வந்து விழறது. சது நிகத ரிபுகு ஸ்திர பிரதிஜா அப்படின்னு நான் மானுஷேன மயாஜிதாக, கடைசி வரைக்கும் நான் மனுஷனாகவே இருந்து நரன் அரண்ணே தன்னை காட்டின்றிருந்து இப்பேற்பட்ட ராவண வதத்தை முடிப்பேன் அப்படின்னு அந்த தேவர்களுக்கு அபயம் கொடுத்தாரே. அதை இன்னைக்கு நிறைவேற்றுறதுனால உற்சாகமாக வீரராமனாக விஜயராமனாக அப்படி நிற்கிறார். எல்லா வானரர்களுமே கிட்ட அவர்கிட்ட நெருங்கிறதுக்கு பயப்படுறா. ஆஞ்சநேயாதிகளே பயப்படுறா. ஒன்றுமில்லை, எல்லாரும் வாங்கோ மமவா திரையம்பகசியவா, இப்பேற்பட்ட ஒரு யுத்தத்தை நானும் திரிபுர சம்ஹாரம் பண்ண சிவபெருமானோத்தான் பண்ண முடியும் அப்படிங்கிறார். எல்லாரும் ராமரை நமஸ்கரிக்கிறார்கள். ராமர் ராவணனை வீழ்த்துட்டார் அப்படின்னு உடனேயே ஆஞ்சநேய சுவாமிக்கு பறக்கிறது, சீதா அம்மா கிட்ட போய் சொல்லிடணும் அப்படின்னு ராமர்கிட்ட கேட்டுட்டு நேராக கிளம்பி போனார் அசோகவனத்தில்.
ஆஞ்சநேயரை பார்த்த உடனேயே தேவி புரிஞ்சுன்ட்டா. அம்மா ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னார். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।